நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சியோடு உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. ஆரோக்கியமான வாழ்வை நாம் கொண்டு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில விடயங்களை நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய உடல் என்ற ஆலயம் அதற்கேற்ற தூய்மையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கேற்ற ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், சுத்தமான, சுகாதாரமான, சக்தி நிறைந்த உணவு பழக்க வழக்கங்களை நாம் கைக்கொள்ள வேண்டும். இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இப்பொழுது மக்கள் மத்தியிலே எந்த அளவுக்கு பொருத்தமானதாக பின்பற்றப்படுகிறது என்பது மிக பெரும் கேள்வியாகவே மாறி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், மாறிவரும் உலகத்தின் வேகத்திற்கு மக்களின் உணவு பழக்கங்கள் கண்டபடி சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பான பல விடயங்களை பேசுவதற்காகத்தான் இந்த நலந்தானா நிகழ்ச்சியோடு நாம் இன்றைய தினம் இணைந்திருக்கின்றோம். இதற்காக இன்றைய இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக மாற்றியமைப்பதற்காக எங்களோடு இணைந்திருக்கின்றார் வைத்தியர் டி. தீபன் அவர்கள். கைதடி சித்த போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரும் போசணையியலாளருமாக கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருப்பவர் அவரைத்தான் இன்றைய தினம் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில விடயங்கள் பற்றி கலந்துரையாடுவதற்காக அழைத்திருக்கின்றோம். அவரை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்வதில் நாமும் பெருமைப்படுகின்றோம். வணக்கம். வணக்கம். உணவு பழக்க வழக்கங்கள் இந்த காலத்தின் தேவையறிந்த மிக முக்கியமான ஒரு தலைப்பாக இது மாறி இருக்கிறது. இப்பொழுது அதன் அடிப்படையில் இந்த வேகமான உலகத்துக்கு ஏற்ற வகையிலே நாம் நம்முடைய விருப்பத்துக்கேற்ற உணவு பழக்க வழக்கங்களை கைக்கொள்வது சிறந்ததா, இல்லை அதனால் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுமா? நிச்சயமாக இந்த உணவு பழக்க வழக்கங்கள் காலத்தின் ஓட்டத்தோடு மாறி வருகின்றது. இவ்வாறு இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தற்பொழுது மிக ஆபத்தான கட்டத்தை நெருங்கியுள்ளது. ஏனெனில் மக்கள் அவசர உலகம், அவசரமாக எதையும் செய்ய வேண்டும் என்பதற்காக இலகுவாக கிடைக்கக்கூடிய உணவுகளையும் அரை வேக்காடான உணவுகள் என்று சொல்வார்கள், அதாவது ஹாஃப் பாயில்ட் ஃபுட், அதை தொடர்ச்சியாக எடுப்பதும், இன்னும் இந்த விளம்பரங்கள் உத்திகளுக்குள்ளே அவர்கள் மயங்குவதும், இன்னும் சொல்லப்போனால் சற்று சோம்பேறித்தனமும் இந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாற்றமடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மனித வளர்ச்சியை, நாகரிகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹோமோ எரெக்டஸ் ஆரம்ப காலங்களிலே இருந்த வளர்ச்சி, நீண்டதால் வேட்டை இனம் என்று சொல்லப்பட்டு வேட்டையாடி தங்களுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்தது. அதன் பின்னராக எமது மூதாதையர் என்று சொல்லப்படுகின்ற ஹோமோசேப்பியன்ஸ். மனித நாகரிகம் அல்லது மனித வளர்ச்சி இந்த கூர்ப்பு கொள்கையின் அடிப்படையிலே ஏதோ ஒரு வகையிலே வளர்ச்சியை கண்டிருந்தாலும், உணவு பழக்க வழக்கங்கள் தங்களுக்கு ஏற்ற வகையிலே இயற்கையோடு இரண்டர கலந்து ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை தான் ஆரம்பகால மனிதர்கள் கை கொண்டிருந்தார்கள். ஆனால் நாகரிகம் வளர்ச்சியடைய இந்த உணவு பழக்கத்திலே மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது. ஏன் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது? எதற்கான இந்த மாற்றத்தை மனிதகுலம் சந்திக்க நேர்ந்தது? உண்மையில் சொல்ல போனால், ஆரம்ப காலத்தில் மனிதன் வேட்டையாடி விலங்குகளை உணவாகவும், இயற்கையாக கிடைக்கின்ற தாவர பொருட்களை இருந்து பறித்து உணவுகளை உட்கொண்டான். ஆனால் அதன் பின்னர் அவன் தானே தனக்கு தேவையான உணவுகளை விவசாய முறையில், பண்ணை முறையில் தயாரித்து அதிலிருந்து விளைபொருட்களை எடுத்து உட்கொண்டான். பின்னர் ஒரு சில தொழில் பகுப்புகள் ஏற்படுகின்ற வழியிலே ஒரு உணவுப் பொருளை தயாரிப்பவர் இன்னொரு தொழிலாளிக்கு அந்த உணவுப் பொருளை கொடுத்து அவரிடமிருந்து சேவையை பெற்று பண்டமாற்று சேவை அடிப்படையில் இடம்பெற்றது இந்த உணவு பரிமாற்றங்கள். பின்னொரு காலத்து பண கொடுக்கல் வாங்கல்கள் ஏற்பட்டு பணத்துக்கு பொருட்களை, உணவுப் பொருட்களை வாங்குவதும் விற்பதுமாக, சேவைகளை விற்பதுமாக மனிதன் உணவு பழக்க வழக்கம் அவ்வாறு அமைந்தது. ஆனால் காலம் செல்ல இது வியாபார நோக்கிலே இந்த உணவு சென்று விட்டது. வியாபார நோக்கிலே செல்லுகின்ற வேளையிலே விளம்பரம், வியாபாரம் என்ற வருமானம் என்ற போர்வையிலே உணவு சற்று தளர்வடைய தொடங்கியது. மீண்டுமாக ஒரு நாட்டுக்குள்ளே தங்களுக்கு தேவையான உணவுகளை பெற்றுக்கொண்ட மனிதன் பின்னர் உலகமயமாக்கலின் ஊடாக வெளிநாடுகளில் இருந்தே உணவுகளை தெரிவிக்கக்கூடிய, வாங்கக்கூடிய, பெறக்கூடிய உணவு நிலைமை வந்துவிட்டது. இவ்வாறான நிலைமை உலக சந்தையில் உலக உணவு மாஃபியாக்கள், உலக உணவு விஷயங்கள் எங்களுடைய நாட்டிற்குள்ளும் கலந்து அது
அது எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றி அமைத்து தன்னுடைய அந்த பழக்கங்களை எங்களுக்குள்ளே அநேகமாக புகுத்தி விட்டது என்றுதான் சொல்லலாம். உண்மையிலே நாங்கள் வளமையாகவே எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் எங்களுக்கு போதுமான உணவுகளாகவும் எங்களுடைய சீதோஷணத்துக்கும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய சமய கலாச்சார நிகழ்வுகளுக்கு அமைய எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றது. ஆனால் அதை விடுத்து உலகளாவிய பழக்க வழக்கங்களும் உலகளாவிய உணவுப் பொருட்களும் இங்கு வந்து ஆக்கிரமித்து எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் பாவித்து வந்த உணவுப் பொருட்களை என்று ஓரங்கட்டிவிட்டது. இந்த நிலைமை ஒரு உலகமயமாக்கலின் ஒரு வெளிப்பாடு என்று சொல்லலாம். ஆகவே இந்த உணவு பழக்க வழக்கம் நிச்சயமாக எங்களுக்கு அநேக விஷயங்கள் பொருத்தமில்லாததாக அமைகின்றது. இது எங்களுக்கு அநேக இடங்களிலே தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளது. இப்ப குறிப்பாக ஒரு விதையை நாங்கள் நாட்டி அதை மரமாக முளைக்க வைக்கிறோம் என்று சொன்னால், ஆரம்ப நாட்களிலே வளர்கின்ற அந்த சிறிய மரத்துக்கு எவ்வகையான உரங்களை நாங்கள் இடுகிறோமோ அதுதான் வளர்ந்த பிற்பாடு அந்த மரத்தினுடைய வலிமைக்கும் அந்த மரத்தினுடைய விளைவுக்கும் காரணமாக அமையும். இவ்வாறாக ஒரு குழந்தை பிறந்து வளர்கின்ற பொழுது அதற்கு நாங்கள் எவ்வகையான உணவுகளை அல்ல உணவு பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்துறோமோ அதுதான் பிற்பட்ட காலங்களிலே அதற்கான நோய் எதிர்ப்பு சக்தியை தாங்கி ஆரோக்கியமான குழந்தையாக அதனை வளர பண்ணும். இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே காலை 7:30க்கு முன்னராக பாடசாலையை சென்றடைய வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதற்காக குழந்தைகள் மிக மிக அவசரமாக 2 வாய் 3 வாய் என்று சொல்லி உணவை உண்ணுவது என்பதை தவிர உணவை எறிந்து விட்டு செல்கிறார்கள் வாய்க்குள்ளே. இப்படி இருக்கின்ற ஒரு மிகவும் ஆபத்தான ஒரு உணவு பழக்க வழக்கத்தை எங்களுடைய மாணவ சமுதாயம் இப்பொழுது கை கொண்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய மாணவர்களுடைய உணவு பழக்கங்கள் எப்படி அமைந்தால் சிறப்பானதாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிச்சயமாக உணவை சரியான முறையிலே மென்று அதை சுவைத்து சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிடுகின்ற வேளையில் தான் அந்த உணவு எங்களுடைய உடலில் அந்த சரியான அகத்துறிஞ்சலுக்கு உட்பட்டு அதில் உள்ள போஷணை பதார்த்தங்கள் எங்களுடைய அந்தந்த இடங்களுக்கு சென்று எங்களுடைய உடம்பை போஷிக்கும். ஆனால் அதிகமான இடங்களில் அவசரமாக உணவு உண்ணுகின்ற நிலைமையும் அதுபோல நேரம் தவறி உணவு உண்ணுகின்ற நிலைமையும் எங்களிடம் இப்பொழுது காணப்படுகின்றது. உண்மையிலே இதற்கு எல்லாம் ஆரம்ப காலத்தோடு நாங்கள் ஒப்பிடுகையில் பாடசாலைகளை வீட்டுக்கு அருகே தெரிந்து கொள்வார்கள். ஆகவே ஒரு பிள்ளை வடிவா காலமாக எழும்பி வடிவா சாப்பிட்டு வலிக்கிட்டு பாடசாலைக்கு போகலாம். இப்பொழுது அப்படி இல்லை. நகர்ப்புற பாடசாலைகளுக்கு செல்வதானால் அநேக டிராபிக்களால போகணும், பிள்ளை அவசரப்படும். அவை இந்த முதலாவது நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம். அதாவது சாப்பாட்டுக்கு என்று உணவுக்கு என்று ஒரு நேரம் ஒதுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் பிஸி ஆயிட்டோம். அடுத்தது இந்த சரியான நேரத்துக்கு அந்த உணவை நாங்கள் எடுக்கிறீல, அதுக்கிடையில நொறுக்கு திணியல் வந்து எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இவ்வாறான பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு காரணிகள் எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அதிலும் இப்பொழுது சாதாரணமாக சொல்ல போனால் உணவிலே இளைஞர்கள் சிறுவர்கள் கூட நொறுக்கு தீனிகளையும் பொரித்த உணவுகளையும் அது சார்ந்த உணவுகளையும் கூடுதலாக விரும்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்றது. இதிலே கூடுதலாக இந்த சாதாரண இளைஞர்கள் மட்டத்தில் இப்ப சொன்னால் ஃப்ரைட் ரைஸ், கொத்துரொட்டி, இவ்வாறான உணவுகள், பீஸா, அப்படி இன்னும் கூட இவ்வாறான உணவுகளின் சேர்மானங்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையிலே அதிகமாக கார்போஹைட்ரேட் மாப்பொரு உணவுகளும் எண்ணெயும் புரதமும் ஓரளவு காணப்படுகிறது. சுவையூட்டிகள், நிச்சயமாக சுவையூட்டிகள். அதுல சுவையூட்டிகள் என்று சொல்லுகின்ற வேளையில மேலே எங்களுடைய பாரம்பரியமாக நாங்கள் பயன்படுத்துகிற சுவையூட்டிகள், எங்களுடைய தேசம்தான் சுவைக்கு பேர் போனது.
மேல்நாட்டவர்களால எங்களுடைய நாடு கவரப்படுகின்றதிலே சுவையூட்டிகள் தான். கருவாய், ஏலம், கராம்பு, சீரகங்கள், அப்படியான பல வகையான சுவையூட்டிகள் எங்களுடைய தேசத்தில் காணப்படுகின்ற. ஈவன் கறிவேப்பிலை கூட உண்மையிலே ஒரு சிறந்த ஒரு சுவையூட்டி. எங்களுடைய ஏற்றுமதி பொருளாதாரத்தில் கூட அந்த ஸ்பைசஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுவையூட்டிகள் வந்து மிக மிக ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் இப்பொழுது சைனாவோட அஜினோமோட்டோ, மோனோசோடியம் குளுட்டாமேட்டை தான் எல்லா உணவுகளையும் கலந்து விடுகிறார்கள். ஆகவே இல்ல, உண்மையான விடயம் என்னவென்றால் மோனோசோடியம் குளுட்டாமேட் இந்த பக்க விளைவு சில இடங்களில் அவதானிக்கப்படுகின்றது. அலர்ஜி, அது ஒவ்வாமைக்குரிய இயல்புகள் சில இடங்களில் காணப்படுகின்றது. ஆனால் எங்களுடைய சுவை ஊட்டிகள் அநேக நிலைமைகளில் மருத்துவ பொருட்களாக இருக்கின்றன. கருவாய், ஏலம், கராம்பு, பெருஞ்சீரகம், நெற்சீரகம், இப்படியான கறிவேப்பிலை போன்ற அநேக உணவுகள் எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிற ஒரு மருத்துவ பொருட்கள். அவை இந்த பொருட்களை நாங்கள் உணவோடு சேர்ப்பதன் மூலம் எங்களுடைய நோய் வராத தன்மைகளையும் உடலை கட்டுக்கோப்பிலே வைத்திருக்கிற அந்த செயற்பாடுகளையும் மேற்கொள்ளலாம். இது போல எங்களுடைய மக்கள் மத்தியிலே அடுத்த பெரிய பிரச்சனை காய்கறி, பழங்கள். இந்த பழங்கள் என்று சொன்ன உடனே சிலர் நினைப்பார்கள், வெளிநாட்டு பழமொழியில இருக்கு, ஒரு ஆப்பிளை ஒருதன் உணவாக ஒவ்வொரு நாளும் எடுத்தால் அவன் டாக்டர்கிட்ட போக வேண்டியது இல்லைன்னு. அது ஆங்கில பழமொழி, அது ஆங்கில பழமொழி. ஆனால் அதை விட எங்களிடத்துல ஒவ்வொரு நாளும் 2 வாழைப்பழம் எடுத்தால் அவன் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை என்று நாங்கள் சொல்ல மறந்து விட்டோம். ஆகவே என்று கூட அப்படியான விலை உயர்ந்த பழங்களை நாங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் என்று இல்லை. எங்களை பொறுத்தவரை நான் உதாரணத்துக்கு சொல்வதான வாழைப்பழம், அதிலே டிரிப்டோஃபான் சொல்லி ஒரு மிக முக்கியமான அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, அமினோ அமிலம். இது என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுடைய மனதில, எங்களுடைய மூளையில சந்தோஷத்துக்குரிய நொதியங்களை அவங்களை சுரந்து எங்களை சந்தோஷமாக வைத்திருக்கும். உண்மையில நீங்கள் அவதானித்திருப்பீங்கள், அநேகமான எங்களுடைய நிகழ்வுகளில், கலாச்சார நிகழ்வுகளாக இருந்தாலும் சமய நிகழ்வுகளாக இருந்தாலும் எல்லா நிகழ்விலும் வாழைப்பழத்திற்கு அங்கே முக்கியத்துவம். தட்டில் ஒரு வாழைப்பழம், கும்பத்துல வாழைப்பழம் இருக்குது. ஏன் விழா கோலங்கள்ல வாழை மரத்தோட வாழைப்பழம். இவ்வாறு நாங்கள் சந்தோஷமான பல வகைகளே எங்களிடம் இருக்கின்றது. அவை இவையெல்லாம் எங்களுடைய இடங்களிலிருந்து அருகி போகின்றது. இப்பொழுது அது மட்டுமில்லை, எங்களுடைய மரக்கறிகள், அநேக மரக்கறி. இன்று மரக்கறிகள் சொல்லோட நீங்கள் பார்த்தால் இப்ப இருக்கிற காலத்துல நாங்க மரக்கறியை கிட்ட போய் தொட்டு பாக்குறது கூட பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பார்க்க சுவாரஸ்யமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே இந்த உணவு பழக்க வழக்கங்கள் என்கிற விடயத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் உணவு பழக்க வழக்கங்கள் பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் வைத்தியர் ஜி தீபன் அவர்கள். இவர் கைதடி சித்த போதனா வைத்தியசாலை பணிப்பாளரும் போசனையியலாளருமாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக நிறைய தகவல்கள் உங்களை வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. டாக்டர், இப்ப நாங்க ஏற்கனவே இந்த பகுதிக்கு இடைவெளிக்கு முதல் நீங்க இந்த மரக்கறி பற்றின விஷயங்களை கதைச்சிங்க. உண்மையில இப்ப சந்தையில போய் மரக்கறியை பார்த்தா பயமா இருக்குது, அவ்வளவு விலைகளா இருக்குது. கேட்டா சொல்றாங்க இந்த காலத்துல மரக்கறி உற்பத்தி குறைவா இருக்கு, அது இது நிறைய காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. வடிவான மரக்கறி, வடிவில்லாத மரக்கறி, விலை குறைஞ்ச மரக்கறி, கூடின மரக்கறி என்று சொல்லி பல போட்டிகள் இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேயர்களுக்கு ஒரு கேள்வி மனதிலே தோன்றும். நாடு இருக்கிற அந்த நிலைமையில மனுஷன் உழைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. வார வருமானம் ஒரு 10 நாள்லயே காணாம போயிருது. இப்படி செலவு சம்பிரதாயங்கள் அதிகப்படியா போய்கொண்டிருக்கல, நாங்க எப்படி ஆரோக்கியமான உணவு தேடி போய் சாப்பிடுறது என்று சொல்லி ஏதாவது கேள்வி எங்களுடைய மக்களுக்கு எழவாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் ஆலோசனை எப்படிப்பட்டதா இருக்கும்? நிச்சயமாக எமது மக்கள் மத்தியிலே ஒரு கருத்தோட்டம் இருக்கின்றது, விலை கூடியது சிறந்ததாக இருக்கும் என்று. உண்மையிலே எங்களுடைய பிரதேசங்கள், சாதாரண பிரதேசங்களில் காணப்படுகின்ற இலை வகை 72க்கும் மேற்பட்ட இலை வகைகள் இயற்கையாக வேட்டையாடி பெறுவது போல சாதாரணமாக சென்று புருகி கொண்டு வரலாம். அதில் சாதாரணமாக பார்க்க போனால் கொவ்வை இலை, முசுட்டை இலை, முல்லை இலை,
வாதநாராணி இலை, முருங்கை இலை, சண்டி இலை, இவையெல்லாம் அகத்தி இலை, இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க வேண்டிய இலை வகை அல்ல. இவ்வாறு பல இலை வகை உள்ளன. இப்பொழுது நீங்கள் கத்தரிக்காய் பற்றி ஒரு முறை கூறியிருந்தீர்கள். இதிலே சுண்டங்கத்தரி, கண்டங்கத்தரி, எப்படியாக சிறந்த கத்தரி இனங்கள் சாதாரண பற்றைகளில் எல்லாம் காணப்படுகின்றது. உண்மையிலே எமது அன்றாட தேவைக்கான உணவு வகைகளை நாங்கள் இயற்கையிலிருந்து பெறுவது உண்மையில் சால சிறந்தது. ஏனெனில் அதில் அந்த ரசாயன செயற்பாடுகள், அதாவது உரங்களோ அல்லது கிருமி நாசினிகளோ இல்லாமல் ஒரு உணவுகள் கிடைக்கும். அதுல இன்னொன்று சொல்ல போனால் இப்ப முருங்கை உண்மையில முருங்கை இலை மிக சிறந்த உணவு, முருங்கைக்காய் மிகவும் சிறந்த உணவு. இவையெல்லாம் சாதாரணமாக ஒரு வீட்டிலே ஒரு இடத்துல வைத்து அந்த பொருட்களை நாங்கள் எடுக்கலாம். சில பொருட்கள் சீசனல் ஃபுட். இப்போ முருங்கைக்காய் சீசனல் ஃபுட். ஆனால் அந்த முருங்கைக்காய் சில வேளைகளில் பாருங்கள் கிலோ 20 ரூபாய்க்கு கூட வரும். அதே நேரத்தில் 1200 ரூபாய்க்கும் போகும். என்ன செய்யலாம் என்றால் அதை அந்த நேரத்தில் அதை வற்றலாக, அதை வடகமாக, அதை சேமித்து வைத்தனர். அந்த காலத்து பாட்டிமார் அம்மாமாரெல்லாம் இவ்வாறு அந்த சீசனல் உணவுகளை அந்த காலத்திலே மலிவாக கிடைக்கின்ற வழியிலே அதை பதப்படுத்தி வைத்திருப்பார்கள். அதிலே போட்டு அவர்கள் தொடர்ந்து அதை பயன்படுத்துவார்கள். இவ்வாறு எங்களுடைய சாதாரண தேசிக்காய் எடுத்தால் சில வேலைகளில் பாருங்க சரியான மலிவா இருக்கும். ஆனால் சில வேலையில மிச்ச வேலையா ஒரு தேசிக்காய் 50 ரூபாய் போகும். அவை நாங்கள் நிச்சயமாக இன்று நாங்கள் பார்க்கின்றோம் அநேக சந்தைகளில் அநேகமான மரக்கறிகள், காய்கறிகள் எறியப்படுகின்றது, பழுதடைந்து வாங்காம. அப்ப உண்மையில இதுதான் அந்த சில நாங்கள் மரக்கறிக்கார கடையில போய் கேட்டாலே என்ன இப்படி விலை வைக்கிறீங்களன்னு கேட்டால் நாங்கள் எறிகிறதுக்கும் சேர்த்துதான் உங்கள்கிட்ட காசு வாங்குறவன். ஆகவே உண்மையில நாங்கள் இந்த பொருட்களை வீண் விரயம் செய்கின்ற தன்மை இருக்கின்றது. உண்மையில் இது ஏனென்றால் இது வியாபார நோக்கங்கள், வர்த்தக நோக்கங்கள் என்று சொல்லி வருகின்ற வழியில் தான் இவ்வாறு இருக்கும். நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வாழை இப்பொழுது ஒரு காய் வாழை குலை போட்டிருக்கின்றது. நாங்கள் 2 காய் 3 காயாய் வெட்டி நாளாந்த சமையலுக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழை குலை அப்படியே இருக்கும். அப்ப அந்த வாழைக்குலை எங்களுக்கு கன நாளைக்கு பயன்படுத்தும். அந்த மரத்துல இருக்கையே அப்படி நாங்கள் வெட்டி பார்க்கிறது சிறப்பா இருக்கும். புளிய வெட்டி விட்டோம்லே பழுத்திடும். அல்லாட்டி அதை என்ன செய்வது? அப்ப கடையில என்ன செய்யலாம்? இப்படி தெரியலாதானே. கடையில என்ன செய்யலாம்? அவ புளியா வெட்டி இருந்து வச்சா அது அழுகிறதுக்கும் பழுக்கிறதுக்கும் எல்லாம் செய்துதான் மூணு காசு வேணும். அவை உண்மையில இதுல மிக முக்கியமானது, மிக குறைந்த அளவிலாவது நாங்கள் சுய உற்பத்தியில இறங்குவோம். சுய உற்பத்தியில் இறங்கணும். சாதாரணமா ஒரு மிளகாய் கண்டு, ஒரு தேசி கண்டு, ஒரு 4 வாழைக்கண்டு, 2 பயத்தங்கண்டு, ஒரு கத்தரிக்காய் செடி கூட உண்மையில அழகாக இருக்கும். கத்தரிக்காய் முளைச்சு வைந்தால் அது கத்தரிக்காய் 4 காய் காய்த்தால் அந்த வயலட் கலர்ல இருக்கும்போது அழகாத்தான் இருக்கும். உண்மையில நீங்க சொல்ற இந்த எல்லாமே அந்த வீட்டு தோட்டம் என்ற அந்த கேட்டகரிக்குள்ள வருதில்ல. நம்ம ஆட்கள் வீட்டு தோட்டத்தை பெருசா பாக்குறதே கிடையாது. அது மாதிரி எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை, பால் உணவுகள் சரி, முட்டை சரி, நாங்கள் இன்று எங்களுடைய வீட்டிலே இவ்வாறான உணவு தேவைக்கான விஷயங்களை நாங்கள் கருதுவதில்லை. அந்த காலத்தில பெரும்பாலும் தங்களுடைய தேவைகளை தங்களோட வீட்டுக்குள்ளே அவர்கள் இருந்து பெற்றுக்கொள்வார்கள். இன்று உள்ள உண்மையான பிரச்சனை, சாதாரண தக்காளி பழம் கூட, ஒரு தக்காளி மரத்தை ஒரு பூச்சாடியிலே வைத்து விட்டால் தக்காளி உழைத்து வருகின்ற வழியில் அந்த தக்காளி பழம் மிக அழகாக இருக்கும். பழங்காய், செங்காய் என்று பார்க்கின்ற வழியில் அவை நாங்கள் இந்த உண்மையிலே எங்களுடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்றது போன்று சிறிய அளவிலாவது நாங்கள் உற்பத்திகளை மேற்கொள்ளலாம். மற்றது அதை விடவும் கூட சில நுட்பமான முறைகளை, காளான் வளர்த்தல், இப்படியான நிறைய விஷயங்களை நாங்கள் எப்படி மலிவான வகையில உணவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்க வேண்டும். இதை விடுத்து உதாரணமா சொல்ல போனால் இன்று உருளைக்கிழங்கின்ற தேவை மிக அதிகமாக உள்ளது.
ஆனால் நாங்கள் மரவள்ளி கிழங்கு புத்தி சாப்பிட்டோம். நாங்கள் அந்த மரவள்ளி கிழங்கு கூடாதுன்னுட்டு உருளைக்கிழங்க கொண்டு வந்து இப்ப கிட்டத்தட்ட உருளைக்கிழங்கு இல்லாத கிடையவே இல்லை. ஆனா மரவள்ளி கிழங்கு எங்கேயும் ஒரு சந்தையில ஏதோ ஒரு கடையில தான் இருக்கும். அப்ப உண்மையிலே இன்று நாங்கள் மரவள்ளி கிழங்கை பாவிப்பதை காட்டிலும் உருளைக்கிழங்கை எத்தனையோ மடங்காக பாவிக்கிறோம். ஆனா சொல்லுவார்கள் கிழங்கு கூடாதுன்னு. உண்மையிலே கிழங்கு மாப்பொருள் என்பதால அதிகமாக உட்கொள்ள தேவையான அளவுக்கு பாவிக்கலாம். அது முன்னொரு காலத்தில் பாவித்தார்கள் மரவள்ளி கிழங்கு. சில வேளை 1/2 கிலோ கிழங்கு தனியா அவிச்சு அதை சம்பளோடு சாப்பிட்டவர்கள். அந்த வகையில் அவர் உழைத்தார்கள், தங்களுடைய சக்தியை செலவழித்து உழைத்தார்கள். இப்பொழுது எல்லாமே இயந்திரமயமாக்கப்பட்டதால நிச்சயமாக நாங்கள் மாப்பொருளவை குறைக்க வேண்டும். மரக்கறி பல வகையில கூட்டம். இப்ப டாக்டர் என்ன இப்போ ஒரு கேள்வி டக்குன்னு ஒரு விஷயம் மட்டும் ஸ்பார்க் ஆயிருக்கு, விட்டா நான் மறந்து போயிடுவேன். அதால நான் இந்த விஷயத்த கேட்கறேன். எல்லாத்த வீட்லயும் அநேகமான ஆட்கள வீட்டுல இப்ப ஃப்ரிட்ஜ் இருக்குது. நாங்க வேண்ட மரக்கறியோ பழங்களோ சாப்பாடோ எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜுக்கு தள்ளி வச்சுட்டு ஒரு 4-5 நாளுக்கு தொடர்ந்து பாவிக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ்க்கை முறையை நாங்க இங்க கொண்டு வரோம். இந்த ஃப்ரிட்ஜுல மரக்கறி வகைகள் உணவுகளை வச்சு பாவிக்கிறது பொருத்தமா இருக்குமா? உண்மையில் இந்த நல்ல ஒரு கேள்வி. அநேகமான சிலருக்கு இந்த ஃப்ரிட்ஜை எப்படி பயன்படுத்துவது என்பது தெரியாது. ஃப்ரிட்ஜில் சில பொருட்களை எங்கே வைப்பது என்றும் தெரியாது. அதாவது டீஃப்ரிஷர்ல வைக்கிறதா, அதுக்கு அடுத்தட்டில் வைக்கிறதா, அடியிலே உள்ள அந்த ஃப்ரீஸ் பாக்ஸுக்குள்ள வைக்கிறதா, மரக்கறி பாக்ஸ் அதுக்குள்ள வைக்கிறதான்னு தெரியாது. அப்ப உண்மையில என்னவா இருந்தாலும் மரக்கறி உணவை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அந்த ஹார்வெஸ்டிங்க்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு நாள் செல்ல அதாவது நாங்கள் ஒரு பொருளை விளைவை வெட்டின எடுத்த பிறகு நாட்செல்ல அதனுடைய அந்த அந்த போஷணைத்தன்மை குறைந்து நாட்செல் இருந்தது. இப்ப சாதாரணமா சொல்ல போனா நான் பார்த்தேன் சில இடங்கள் வந்து வாழைப்பூ, இந்த வாழைப்பூ சில இடங்கள்ல அப்படியே அந்த வாழை குழியோடு அப்படியே தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும். அதை பயன்படுத்த தெரியும். வாழைப்பூ ஒரு சிறந்த உணவு. இந்த கிட்னி டிசீஸ், இந்த எங்களுடைய சிறுநீரக பிரச்சனைகளுக்கு மிக மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம். நீங்கள் ஒரு மருத்துவர் போலவே கூறுகிறீர்கள். உண்மையிலே அது மிகவும் ஒரு அற்புதமான குணம். அவை இவ்வாறு நாங்கள் அநேக விடயங்களை தெரியாமலேயே வினாக்கி கொண்டிருக்கோம். இந்த உணவுகளை சில இடங்கள்ல பார்த்தா அநேகமான உணவுகளை ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டே போட்டு அவ்வளவு சரியாக வாடி வதங்கி திருப்பி அதை சமைப்பார்கள். உண்மையில சாதாரணமாக தேவையான அளவு உணவை, தேவையான அளவு மரக்கறிகளை, தேவையான அளவு நாங்கள் இயல்பாக பெறுவதுதான் சிறப்பானது. வைத்திய நீங்க சொன்ன போல அதாவது ஒரு பொருள் எங்களுக்கு குறைஞ்ச விலையில அதிகமா கிடைக்கின்ற அதை எங்களுக்கு ஏற்ற வகையில பதப்படுத்தி நீண்ட காலத்துக்கு பாவிக்கிறதுக்கு வைக்கலாம். உதாரணமா நீங்க சொன்னது போல வாழைப்பழ சீசன் காலத்துல வாழைப்பொத்தி அதிகமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சந்தையில பார்த்தோம்னு சொன்னால் 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாய்க்கெல்லாம் பெரிய பெரிய வாழைப்பொத்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த வாழைப்பொத்தியில வடகம் செய்யற விஷயம் கன பேருக்கு தெரியாது. அதை ரொம்ப நறுக்கி நல்ல தூளாக்கி அதுல சில விஷயங்களை சேர்த்து சீரகம் அது இது கொஞ்சம் உரைப்பு அப்படி எல்லாம் சேர்த்து சேமிச்சு அழகழகா வடகம் செய்து அதை காய வச்சு நாம பதப்படுத்தி வச்சோம்னா அதை பொறிச்சு சாப்பிட்டாலே அதை விட கூட்டு தேவையே இல்லை சாப்பாடு. அது போல இன்னொரு விடயம் நான் சொல்லுவேன். எங்களுடைய பாவிக்கிற நீங்க பொறிக்கல்னு சொல்லும் பொழுது உண்மையிலே இந்த நாங்கள் சரியான ஹீட்ல அதிக வெப்பத்துல பொறிக்க வேண்டிய விஷயங்களை நாங்கள் தேங்காய் எண்ணெயில் பொறிப்போம். மிக குறைந்த ஹீட்ல வதக்குறதுன்னு சொல்லுவோம். அது நல்லெண்ணெய். ஏன்னா நல்லெண்ணெயில அதிக ஹீட்ல பொறிக்கலாது. அது அதுல என்னன்னா அது மோனோஅன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது டப்பட்ட டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸா மாறும். அது உடலுக்கு அதிக கூடாது. ஆகவே தேங்காய் எண்ணெயை தான் நாங்கள் கடும் ஹீட்ல பொறிச்சிடாங்க. ஆனால் இப்ப மரக்கறி எண்ணெய் அதை ஆட்கொண்டு அது தேங்காய் எண்ணெயை விடவும் பாரதூரமானது கூடாது. அவை இவ்வாறான பழக்க வழக்கங்களும் எங்கள் மத்தியிலே அவதாகின்றது. சரி, இந்த மாறி வார வேகமான இந்த உலகத்துக்குள்ள உணவு பழக்க வழக்கங்கள் மனிதர்களுடைய நோய்களை தோற்றுவிப்பதிலே மிக பாதுகாப்பான பங்களிப்பை வழங்குகிறது. உதாரணமாக ஆரம்ப காலங்களிலே நாங்கள் புற்றுநோய் என்று சொன்னால் அத்தி பூத்தால் போ என்பது போல எங்காவது ஒருவருக்கு புற்றுநோய் வரும், அடுத்த அந்த அளவுக்கு கேன்சர் வந்துட்டான்னு சொல்லி நாம அது பெரிய விஷயமா யோசிப்போம். ஆனா இந்த கேன்சர்ன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா எல்லாருக்கும் எல்லா விதத்தையும் உடலிட்டு நினைச்ச பக்கத்துல கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதற்கு பிரதானமான காரணமே இந்த உணவு பழக்க வழக்கம் தான் என்று சொல்றாங்க. அது உண்மையா? நிச்சயமாக உண்மையிலே இதுலயே நான் தொடர்ந்து சொல்ல போனா அந்த மரக்கறி வகைகள் பல வகைகள்ல கலரானது நல்ல டார்க் கலர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நாங்கள் எடுக்க அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற ஒரு ரெட் கலர்
ரெட் கலர்ஸ், ப்ளூ கலர், நல்ல பர்பிள் கலர், கிரீன் கலர்ஸ் அப்படி அதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அது மாதிரி புளிப்பு தன்மையான பொருட்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். அது போல நாங்கள் இந்த பனங்கிழங்கு சாப்பிடுவதால அதிகமான இந்த மலச்சிக்கல் இல்லாம போடும். அப்ப அந்த கொலோனி கேன்சர், அதாவது குடலில வரக்கூடிய கேன்சர்ஸ் எல்லாத்தையும் தடுக்கலாம். அது மாதிரி அதுல இருக்கிற அந்த சில குளுக்கோசமைன் என்ற பொருள் இந்த மூட்டுவாதத்துக்கு நல்ல மருந்து, ப்ரோஸ்டேட் கேன்சர் வராது. அப்படி உண்மையில அதை விட நாங்கள் இந்த பாலில வர்ற அந்த மோர் தயிர், உண்மையில இது வந்து லாக்டோபேசிலஸ், இது இந்த உணவுப் பொருட்கள் போர் தயிர் எல்லாம் உண்மையில ஒரு சிறப்பான விஷயம். நாங்கள் அந்த காலத்துல மரக்கறி உணவுன்னா கட்டாயம் மோர் இருக்கும், மோர் தயிர் இருக்கும். அவை இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து இன்று எங்களுடைய அந்நிய கலாச்சாரத்தான உணவுகளை நாங்கள் மாற்றிக்கொண்டு வருவதால் தான் அதிகமான உணவு. இந்த தயிரில் எல்லாம் இந்த வயிற்றுக்கு தேவையான ஆரோக்கியமான பாக்டீரியாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க எங்களுடைய உடலின் ஆரோக்கியத்துக்கும் சாப்பிட வேணும், அதே நேரத்துல எங்களுடைய வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாவுக்காகவும் நாங்க சாப்பிட வேணும். அப்படியான விஷயங்களும் இருக்குது. சரி, இன்னும் பார்க்கலாம். இந்த தொடர்ச்சி வந்து நாங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கூடாக இந்த உணவு பழக்க வழக்கம் இதனுடைய அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எவ்வகையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்கிற பல விடயங்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சுவாரஸ்யமான இந்த விடயம் தற்காலிகமாக இப்பொழுது நாங்கள் இந்த நேர விடயத்தை கருத்தில் கொண்டு இவ்வளவோடு நாங்கள் நிறுத்திக் கொள்ள பார்க்கின்றோம். இருந்தாலும் இந்த உணவு தேடல், உணவு பழக்க வழக்கம் என்கின்ற அந்த தேடல் வந்து நீண்டு கொண்டே செல்கிறது. அதற்கான விடைகளை நாங்கள் டாக்டர் தீபன் அவர்களுக்கூடாக நாங்கள் இன்னும் தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளிலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆரோக்கியமான உணவு அற்புதமான மருந்து. ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு உணவு பழக்க வழக்கங்களை இயலுமான வரைக்கும் கட்டுக்கோப்பாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வைத்தியர் தீபன் அவர்களுடைய வேண்டுகோளோடு டான் தொலைக்காட்சி குடும்பமும் உங்கள் முன் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே தொழில்நுட்ப உதவியை வழங்கிய தனுப்பிரியா அவர்களோடு மீண்டும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் கேலிஸ். நன்றி நேயர்களே.